நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. இப்போ ஆளும் கட்சி குறித்து எந்த ஒரு மீடியாக்களும் வெளிப்படையாக பேசுறது இல்லை, ஒரு ஸ்கிரிப்டடாகவே இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அதே தான் மற்ற மீடியாக்களும் சொல்கிறாங்க. ஆனால் சவுக்கு மீடியா தொடர்ந்து அவங்க பண்ணுற குறைகள் அது எல்லாத்தையும் தவறுகள் சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் இந்த பட்சத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னாடியே சவுக்கு மீடியாக்களை முடக்க பண்ணணும்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று போயிட்டுருக்கு. அது உண்மைதானா? கண்டிப்பாக அதற்கான வேலைகள் நடக்கும். ஏன்னா இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துங்க. கிளாம்பாக்கத்தை டே 1லேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே அதாவது ஜனவரி 30 தான் திறக்கிறதா இருந்தது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிசம்பர் 30 அவசரமாக திறந்தாங்க. அப்போவே நம்ம சொன்னோம், ஏன் இவ்வளோ அவசரம், அங்கே எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் எதுக்கு இந்த மாதிரி கொண்டு போகிறீங்கன்னு. அந்த எடுத்த நிறுவனத்துடைய அந்த டெண்டரில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, 2.5 கோடி ரூபா கொடுத்துட்டு பெரிய அளவு லாபத்தை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அதுவும் 15 வருஷத்துக்கு எப்படி குத்தகை கொடுக்குறீங்க? ஒரு குத்தகைன்னா 2 வருஷம் 3 வருஷம் கொடுப்பாங்க, இல்லாட்டி மாற்றி விட்ருவாங்க. 2 வருஷம் முடிஞ்சோன்னா அமுச்சு விட்டு யார் கரெக்டோ. 15 வருஷத்துக்கு எது கொடுக்குறீங்க? இன்னொன்று, மோனோபாலியாக ஒரே கம்பெனிக்கு எது கொடுக்குறீங்க? அந்த டெண்டரே வெளிப்படையாக இல்லை. இத்தனை கம்பெனி மோதிச்சு, அதில் இந்த கம்பெனி தான் செலக்ட் ஆச்சு, இதெல்லாம் ரிஜெக்ட் ஆச்சு. இது ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த காரணத்துக்காக ரிஜெக்ட்டு, இது செலக்ட்னா இந்த காரணத்துக்காக செலக்ட்டு, அப்படி எதுவுமே இல்லை. திடீர்னு பிவிஜின்னு கம்பெனின்னு ஒரு பேப்பரில் வருது, அது வந்தோன்னா மறுநாள் அந்த தகவல் வெளியே வருது, பிவிஜின்றாங்க. பிவிஜி கம்பெனி ஜனவரி டிசம்பர் 30 திறந்ததுலேருந்து அது வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் யாருமே இல்லை. மறுபடியும் சிஎம்டியிலேருந்து போய் ஒர்க் பண்ணுறாங்க. எந்த பிவிஜியில் தான் கடை வாடகை விடுறதுலேருந்து எல்லாமே இருக்குது. பிவிஜி வரல. அப்புறம் இது பஸ் ஸ்டாண்டு திறந்தீங்க. பஸ் ஸ்டாண்டு திறந்தால் அங்கே போனால் மக்களுக்கு அடிப்படை வசதி இல்லை, பஸ்ஸு போகல, பஸ்ஸு இல்லை. அப்போ இந்த பிரச்சனையில் மக்கள் மாட்டிக்கிட்டு இது பிரச்சனையாக ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி ஆச்சு. அதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சாதாரண வீக்கெண்டில் இதுலேயே பெரிய தகராறு. இந்த வாரத்தில் 2 நாள் மக்கள் மறியல் பண்ணி பெரிய பிரச்சனை. சரி, அது பண்ணுறாங்களே, நீங்கள் போகிறீங்களா? அமைச்சர்னா சொல்கிறாரு, வதந்தின்றாரு. அப்போ அந்த மக்களை கிண்டல் பண்ணுற மாதிரி தானே. பாதிக்கப்பட்டு அவ்வளோ தூரம் அவ்வளோ பேர் வதந்தி பரப்புறதுக்காக அவன் பேட்டி கொடுக்குறான். கண்ணீர் மல்க வர பேட்டி. கண்ணீர் மல்க பேட்டி. இனி நான் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னா ஒரு சின்ன பையன் பேட்டி கொடுத்தான். அவன் போனதோட நான் திமுகவுக்கு போட்டேன், ஏன்னா உதயன்ற இளைஞர் வராரு, அவர் தலைமையில் திமுக வரணும். அப்போ இந்த இது எப்படி மாறுது தெரியுதா? இந்த மாறுதலை கூட இவங்க கவனிக்காமல் அதிகாரிகள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இப்போவும் ஒன்றும் இல்லை, கோயம்பேடுக்க மறுபடியும் மாற்றிட்டு எல்லா வசதியும் பண்ணிவிட்டு அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த பிவிஜி கம்பெனி ஏப்ரல் 30 தான் அவங்க எடுப்பாங்கன்றாங்க. அப்போவே எடுக்கட்டும், அது வரைக்கும் எல்லா வசதியும் பண்ணுங்கள். அது வரைக்கும் கோயம்பேடுலேருந்து போனால் என்ன கெட்டு போகுது? ஏன் கோயம்பேட்டில் விட மாட்டுறாங்க சார்? அதுதான். அப்போ அவங்களுடைய அந்த அதிகார இதுவும் அந்த ஈகோவும் தான் மக்களை போட்டு வாட்டுது. இன்னொரு பக்கம் இந்த 1 மாதம் இந்த வசூல்லாம் ஆயிருக்கும்ல, அது யார் வசூலிச்சாங்க, என்ன ஆச்சு அந்த பணம், எந்த தகவலும் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே குழப்பம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து சொல்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் அங்கே அந்த மக்கள் இது வரைக்கும் ஒத்துக்கலை. இன்னொரு காமெடி என்னென்னா, அந்த விமான நிலையத்துக்கான இடம் ஒதுக்கி கொடுக்கறது தமிழ்நாடு கவர்மெண்ட் தீர்மானிக்குது. பார்லிமெண்ட்டில் பாரிவேந்தர் எம்பி கேட்குறாரு, இந்த மாதிரி புதிய விமான நிலையம் அமைக்கிறதுக்கு பரந்தூர் தான் வேணும்னு கேட்டிங்களா, பெட்ரோமாக்ஸ் லைட்டே வேணும்னு கேட்டிங்களான்னு கேட்குறாரு. நாங்கள் அப்படிலாம் எதுவுமே கேட்கலங்க. நாங்கள் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுங்கன்னு கேட்குறோம். அது எந்த இடம் இருந்தாலும் நாங்கள் நிதியை ஒதுக்கி பண்ண போகிறோம். ஏன் நாங்கள் சொல்லலை, பரந்தூர் அவங்க தான். அப்படின்னா உங்களுக்கு ஏன் பெட்ரோமாக்ஸ் லைட்டே வேணுமா? அது ஒரு பெரிய பகுதி நிலப்பரப்பு, அங்கே உள்ளுக்குள்ளே ஏரி பாசனம் இருக்குது, யாரை நம்பி இல்லாமல் அந்த பெரிய நெற்களஞ்சியம் இருக்குது. அங்கே அந்த பகுதி மக்கள் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வாட்டில் விவசாயம் பண்ணி சம்பாரித்து நிம்மதியாக இருக்காங்க. அவங்க நிம்மதியாக போய் கெடுக்குறீங்க. வேறு இடமே இல்லையா? வேறு ஏதாவது இடம் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த இப்போ பரந்தூரே வேணும்னா அப்போ மத்திய அரசும் கேட்கல, நீங்கள் ஏன் இவ்வளோ முனைப்பாக இருக்கிறீங்க? 8 வழிச்சாலை நீங்கள் எதிர்த்தீங்க, சண்டைலாம் போட்டிங்க. ஆட்சி வந்தோடனே 6 வழிச்சாலைன்னு சொல்லிட்டு அது அவசியம் வேணுன்றீங்க. அப்போ மக்கள் கருத்துக்கு எதிராகவே சாராயத்தில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு அதை வசூலிக்கிறதுக்கு அமைச்சர் சொல்லி ஒரு கேங்கு, அந்த கேங்கு மிரட்டி அந்த டாஸ்மார்க் ஊழியர்களே மிரட்டி பணம் வசூல் பண்ணதெல்லாம் அது. இந்த மாதிரி எல்லா விஷயம் அம்பலப்படுத்த என்ன ஆகுதுன்னா, என்னடா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வாயெல்லாம் அடைச்சிட்டோம், யாருமே கேட்குறதில்ல, இவனுக்கு மட்டும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் பேசினா அதான் பண்ணோம். ஃபேக்ட் செக்னு ஒரு யூனிட் கொண்டு வராங்க. அந்த ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு, அதாவது ஃபேக்ட் செக் யூனிட்டு ஊரில் இருக்கிற அயோக்கியத்தனம் இதெல்லாம் கண்டுபிடிக்குமா? அதுக்குள்ளேயே நடக்குது. 8 பேர் நியமிச்சேன்னு நீங்கள் கோர்ட்டில் சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் இது இருக்குது, ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கணும்,
அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கார்டு போடுவீங்க, எங்கள் இதுக்கு ஒரு ப்ரொடியூசர் தேவை, அவருக்கு வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவர் வந்து பொலிட்டிக்கலு இதெல்லாம் தெரிஞ்சவராக இருக்கணும் அப்படின்னு போடுறீங்க. அதுக்கு ஒரு 10 பேர் வர்றாங்க. 10 பேரை நீங்கள் உங்கள் டீம் உட்காந்து என்னப்பா தெரியும், யார் முதலமைச்சர்னா அவன் கருணாநிதினானா அவன் எதுக்குமே லாய்க்கலன்னு தெரியும். அப்போ யார் முதலமைச்சர், ஸ்டாலினுங்க. யாருங்க கல்வி அமைச்சர், அன்பில் மகேஷுங்க. உங்களுக்கு யார் யார் தெரியும், இவரை தெரியும், அவர் தெரியும். இன்னொருத்தர் வர்றாரு, அவருக்கு சரியாக போய் சொல்ல முடியல. இப்படி ஒவ்வொருத்தரும் இவர் சொன்னவர் தேடுறாருன்னா அவர் எடுப்பீங்க. அப்போது உங்கள்கிட்ட கேட்குறோம், ஏங்க இவர் எடுத்தீங்கன்னா இவர் தாங்க தகுதியானவர். அப்போ அவங்களுக்குலாம் தகுதி இல்லைங்க, இந்த தகுதி இல்லை. இப்படி தானே அப்பாயின்மெண்ட் போடுவீங்க. ஒரு சின்ன நிறுவனத்துலேயே எப்படின்னா அரசில் 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குற ஒரு வேலைக்கு உனக்கு சொம்பு அடிக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு போட்டால் என்ன அர்த்தம்? எந்த அடிப்படையில் எடுத்தோன்னு கேட்குறோம். ஒன்று அந்த ஃபேக்ட் செக் இது சம்மந்தமாக அதுக்கே அந்த இதுலேயே என்ன போட்டிருக்குது, அவர் வந்து ஜேர்னலிசம் படிச்சிருக்கணும் அப்படின்னு. அவர் ஜேர்னலிசம் கிடையாது, இன்ஜினியரிங். உடனே அவருக்காக ஒரு வரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். வர்றவன் வந்து எனக்கு கறி வெட்டு தான் தெரியுன்றான். உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காய்கறி கடைக்கு ஆள் எடுக்கிறோம், அவருக்கு கறி வெட்டவும் தெரியணும் அப்படின்னு சேர்த்தோன்னா கறி வெட்டுகிற தெரிஞ்ச கேட்டகரியில் இவர் உள்ளே வந்துடுறாரு. இப்போ அந்த கதை தான் இவர் உள்ளே வந்துட்டு 3 லட்ச ரூபா சம்பளம். ரைட்டுங்க, நல்ல விஷயம். எத்தனை பேரை இன்டர்வியூ கூப்பிட்டீங்க, எங்கே கால் ஃபார் பண்ணீங்க, யார் இன்டர்வியூ பண்ணது, இந்த மாதிரி பல கேள்வி வரும்ல. யார் யாரெல்லாம் வந்தாங்க, யார் ரிஜெக்ட் பண்ணீங்க, இவர் எடுத்தது எந்த அடிப்படையில், எதுவுமே இல்லை. அப்போது இந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு இது ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மோனோபாலி அதிகாரம், சோமோட்டோ பவர்ன்றது நீதிமன்றத்துக்கும் மனித உரிமை ஆணையம் இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் இருக்குது. போலீஸ் கூட கிடையாது. போலீஸ் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் சோமோட்டோ பண்ண முடியும். இப்போ நீங்கள் போகிறீங்க, ஆயுதம் எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களை பிடிக்கிறாங்க, இதுக்கு மட்டும் உங்களுக்கு கேஸ் போடலாம். ஆயுதத்தை வச்சுருந்தாருன்னு போலீஸே கேஸ் போடலாம், இவர் ஆயுதம். மற்றபடி உங்களை சோமோட்டோ கேஸ் எதுவும் போட முடியாது. அதாவது எப்படின்னா, ஒரு புகார் பேரில் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். கஞ்சா வச்சுருக்கீங்க, அந்த வாகன சோதனை பிடிக்கலாம் வேறு, புகார் பேரில் தான் உங்களை பண்ண முடியும். இப்போ ஒரு எஸ்ஐ இருக்கார் ஒரு வீட்டில், பக்கத்து வீட்டில் ஒருத்தன் தகராறு பண்ணுகிறான், அவரே புகார் கொடுத்து இவர் வந்து தகராறு பண்ணியிருந்தேன் அதனால் நான் வந்து பிடிச்சேன்லாம் பண்ண முடியாது. புகார் தனியாக வேணும், யாராவது ஒருத்தர் புகார் கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் சோமோட்டோ. ஆனால் கோர்ட்டு ஒருத்தர் தண்டிக்கணும்னா சோமோட்டோ எடுத்து தண்டிக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் சோமோட்டோ எடுக்கலாம், வழக்கு பதிவு பண்ணலாம், மனித உரிமை ஆணையம் பண்ணலாம். இந்த மாதிரி சில அமைப்புகள் இருக்குது. இவங்களுக்கு சோமோட்டோ பவர் கொடுக்குறாங்க. என்ன சோமோட்டோ பவர்னால், இவங்களே முடிவெடுத்து இவங்களே அவருக்கு தண்டனை கொடுக்கலான்னு ரெஃபர் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் சரியாக இருக்குமா? கருத்துரிமை பற்றி பேசி கருத்துரிமை காவலர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. போன அதிமுக ஆட்சியில் எவ்வளவோ பாதிக்கப்பட்டீங்க, திமுக எவ்வளவோ பாதிக்கப்பட்டது. மற்றவங்க பாதிக்கப்பட்ட பொழுதும் கருத்துரிமைகளால் பாதிக்கப்பட்டப்போ நீங்கள் குரல் கொடுத்தீங்க. இது எல்லாம் நீங்கள் ஆட்சியில் வந்தோன்னே அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு அதே வேலையை நீங்களும் பண்ணியிருந்தால் என்ன மரியாதை இருக்கும்? மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? அதுதான் நீ பிரச்சனை. சரி, இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் எதிர்க்கிறதுனால தான் அப்போ தேர்தல் நேரத்தில் இப்போ நாங்கள் கூட்டணிக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறோம். கூட்டணி மாற்றங்கள் இப்படி வருமா, திருமாவளவன் ஏன் ஒரு சீட்டுக்காக நிற்கணும், அங்கே 3 சீட்டு கொடுத்தாங்கன்னா ஏன் போகக்கூடாது, 3 சீட்டோடு சேர்த்து 18 எம்எல்ஏ சீட்டு தரேன், அட்லீஸ்ட் 15 தரேன்றாருப்பா, ஏன் போகக்கூடாதுன்னா அவங்களும் யோசிப்பாங்க, எங்கள் திருமாவும் யோசிப்பார். இந்த மாதிரி வேலையை மற்றவன் பண்ண மாட்டேங்கிறானே, இதெல்லாம் யோசிப்பாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. சார், இப்போ திமுக குறித்து பேசுகிறீங்க, ஏன் பாஜக அதிமுக குறித்து பேச மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி, ஒரு குற்றச்சாட்டு வருது சார். அதாவது திமுக வந்து இங்கே ஆளுங்கட்சி, அவங்க தான் பிரச்சனையே. நீங்கள் மக்களை யார் பாதிக்கிறது? மத்திய அரசுடைய திட்டங்களை பாதிக்கிறத பேசுகிறோம், மத்திய அரசை பற்றி பேசுகிறோம். ஆனால் இங்கே உடனடியாக நேரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இவங்க தான். இப்போ திராவிடர் கழகத்துக்கு எப்போவுமே ஒரு கேள்வி உண்டு, இந்து மதத்தை பற்றி மட்டுமே சொல்கிறீங்களே, ஏன் கிறிஸ்தவ மதத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க, இஸ்லாம் மதம், எது பெரும்பான்மையோ அதை பற்றி தான் பேசுவாங்க. எது பெரும்பான்மையில் பாதிக்குதோ அதுதான். இது எப்போ வேணாலும் இது பண்ணலாம். அதிமுக இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்குதுங்க. நீங்கள் அவர் வேறு விஷயங்களில் இப்போ இதை பற்றி கேட்கல, மாநில அரசுடைய விஷயங்களை கேட்க மாட்டேங்கிறாரு, போராட்டம் நடத்த மாட்டேங்கிறாருன்னா அதான் அவர் மேலே விமர்சனம் வைக்கிறோமே. இதான் அவங்க டக்கா ஒவ்வொரு விஷயத்தில் மல்லமாக வரீங்களான்னு, வேறு என்ன அவங்கள போய் வைக்க முடியும்? திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ அதிமுக விமர்சனம் பண்ணி அவங்க கூட சேர்ந்து இருந்தப்போ மட்டும் இனிச்சதா? அன்றைக்கி 8 வழிச்சாலை நீங்கள் எடுத்து போராடினப்போ ஸ்டாலின் இப்படிலாம் பண்ணுறாரு, செம்ம விஷயம், எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க பாடுறா அவங்க அதிமுக அரசுன்னு சொன்னப்போ இனிச்சதா? சாத்தான்குளத்தில் ரெட்டை அப்பா பையனை கொன்னப்போ
எதிர்த்து பயங்கரமாக குரல் கொடுத்தாரு ஸ்டாலின். அன்றைக்கி சாத்தான்குளத்தை இந்த மாதிரி பண்ணி நான் அயோக்கியத்தனம் பண்ணுறாங்களே அதிமுக அரசுன்னு திட்டினப்போ இனிச்சதா? அன்றைக்கே எங்களையாமா திட்ட மாட்டேங்கிறேன், அவங்களையே திட்டுறிய, என்னையும் கொஞ்சம் திட்டனா கேட்டிங்க? எதிர்கட்சிகளை எப்போவுமே இது பண்ண மாட்டாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதிமுக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணோம். இங்கே நீங்களும் விமர்சனம் பண்ணீங்க. அன்றைக்கி இனிச்சதா? அதே இது அருணா ஜெகதீஷன் அறிக்கை கேட்டிங்க, நாங்களும் கேட்டோம். அதிமுக அரசு போட மாட்டேங்குதுனோம், அப்புறம் போட்டாங்க. அறிக்கையை வேறு ஆட்சிக்கு உங்கள் ஆட்சிக்கு வந்த அப்புறம் அறிக்கை வருது. அதில் போட்டிருக்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே, போலீஸ் ஆஃபீஸர் மேலே, ரெவன்யூ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு. போலீஸ் அதிகாரிகள், அந்த போலீஸு கீழே இருக்க போலீஸு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுத்தீங்க. ஐபிஎஸ் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கலல்ல. அந்த அறிக்கையை உள்ள இதுவே வெளியிடலை. அதுக்கப்புறம் கேட்ட அப்புறம் வெளியிட்டால் அதில் இவ்வளோ அதிகாரிகள் இருக்கிறாங்க. என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தீங்க. சைலேஷ்குமார் யாதவ்னு ஒருத்தர் ஏடிஜிபி, அவர் மேலே சார்ஜ் இருக்குது, கோர்ட்டு சார்ஜ் இருக்குது. அவருக்கு டிஜிபி பதவி உயர்வு கொடுத்து ரிட்டையர் ஆகுறாரு. டிஜிபி பதவி உயர்வு கொடுக்குறீங்க. அப்போது நீங்கள் வந்து உங்களை எதில் கொண்டு போய் வைக்கிறது, எதில் சேர்த்துக்கிறது? எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு. அப்போது இதை நீ அங்கே உங்கூடையே சேர்ந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட நாங்கள் கண்டித்தோம். இன்றைக்கி தூத்துக்குடி துப்பாக்கி சூட கண்டிக்கிறோம், அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றோம். இன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே அவங்கள பாதுகாக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு அதிகாரிகளை பாதுகாக்கிற வேலையாக செய்ய முடியும்? அப்போ நாங்கள் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம். அதிகாரி மேலே நடவடிக்கை எடு. அன்றைக்கி கேட்டல எங்களோட சேர்ந்து, நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா மாறுறீங்க அப்படின்னு கேட்கும்போது கோவம் வருது. இப்போ சவுக்கு மீடியா ஒரு புறம் வந்து முடுக்கம் படுறதை பற்றி பேசிகிட்டு இருங்க, இன்னொரு புறம் வந்து சிஓ வந்து சவுக்கு சங்கர் வந்து கைது பண்ணுறாங்க குண்டாஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மை தானே சார்? இப்போ கிட்டத்தட்ட அதுக்கு முயற்சியெல்லாம் நடந்தது. அது அவங்க எப்போல்லாம் கோவம் வருமோ அதுக்கான வேலைலாம் பண்ணுவாங்க. பரந்தூரில் கேஸ் போட்டிருக்காங்களா 4 செக்ஷனு. என்னங்க நீங்கள் உண்ணாவிரதம் போராட்டத்துக்கு கூப்பிட்றாங்க, நீங்களாம் போனது இல்லையா? தலைவர்கள்லாம் போனதே இல்லையா? எதிர்கட்சியாக இருக்கப்போ போய் பேசினது இல்லையா? அந்த மாதிரி கூப்பிட்றாங்க, போகிறாங்க. சீமான் போயிருக்காரு, இன்னும் தலைவர்கள்லாம் போயிருக்காங்க. இவர் போகிறாரு, வண்டியை மடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் நீங்கள் மட்டும்தான் போகணும், நான் மட்டும்தான் போனேன், என்ன 144 ஏதாவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை சார், அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லை சொல்லுங்கள், இல்லை உங்கள் அதிகாரிகிட்ட பேசுங்க. 144 தானே திரும்பி போயிடுறேன், இல்லை நான் தர்ணா பண்ணுவேன் நானுன்றாரு. இதில் எங்கே 147 கலவரம் விளைவித்தல், 353 அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல், 506(1) கொலை மிரட்டல், 294B அவதூறாக பேசுதல், கெட்டவாதில் பேசுறது. அப்போ இது எங்கே வந்துச்சு? 4 செக்ஷன் எங்கேயாவது மேடப் ஆகுதா? அதிகாரின்னா அப்புறம் பேசி எஸ்பி யாருங்க இவர், எனக்கு தெரிஞ்ச எஸ்பி தான் கொடுக்கணும், அவர்கிட்ட பேசணுன்னா அவர் எல்லாம் நீங்கள் போங்க அப்படின்னோன்னா அவர் போகிறாரு. அடுத்த மறுபடியும் இன்னொரு இது பாகிஸ்தான் எல்லை, அப்படியே போனோன்னா சீனா எல்லை, லடாக் அந்த எல்லைக்கு போனோன்னா அங்கே இருக்கிற ஒரு 70-80 போலீஸ், சீனாவில் ரொம்ப அதிக போலீஸு, அங்கே இருக்கிற ஏசி கை கொடுத்து பேசுகிறாரு. நீங்கள் என்னையே சஸ்பெண்ட் பண்ண சொல்லி சொன்னீங்கல்ல அப்படின்னு. எப்போ சார்? நான் ரொம்ப பேரை உரண்டை எழுத்துக்கிறேன்னு இவர் சொல்கிறாரு. இல்லை, நான் ராயப்பேட்டாவில் ஏசியாக இருக்கும்போது ராயப்பேட்டையில் அந்த ஏடிஎம்கே ஆஃபீஸ் இது பிரச்சனை இல்லை, நான் சரியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் பேசுனீங்கன்னு. அப்படியா? தெரில சார்னு அவர் சிரிச்சுக்கிட்டே கை கொடுத்துட்டு போங்கன்றாரு. இதில் எங்கே அவதூறு வருது, எங்கே கலவரம் விளையத்தில் வருது, எங்கே கொலை மிரட்டல் வருது, எங்கே பணி செய்ய விடாமல் தடுத்தல் வருது? இப்போ இதெல்லாம் போலி வழக்குகள் தானே? வேறு என்ன? கோர்ட்டுக்கு போகும்போது தெரியும்ல. நீங்கள் நான் வந்து இதில் உங்கள் மேலே ஒரு வண்டியை மோதிடுறேன், நீங்கள் நான் ஒரு போலீஸ் அதிகாரியுடைய பையன்னு வச்சிங்களேன். சார் என்ன சார் பார்த்து வரக்கூடாது, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உடனே நான் என்ன நீ நினச்சிட்ருக்கேன், நான் என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு என் பவரை பயன்படுத்தி என்னை வந்து இடித்ததுக்கு இவர் கெட்டவாதில் திட்டினார். உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னார். கையில் ஒரு சாவியில் ஒரு பேனா கத்தி வச்சுருந்தேன், அதை வச்சு ஒன்று குத்தி கொல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னார். கெட்டவாதில் திட்டினார். அதை வந்து நியாயம் என்னப்பா ஏன்ப்பா அப்படி பண்ணுறேன்னு ஒரு போலீஸ் கேட்டால் அவரையும் ஒன்றையும் விட மாட்டேன்னு சொன்னார்னு சொல்லிட்டு 4 செக்ஷன் போட்டால் எப்படி இருக்கும்? என்னப்பா வந்து இடிச்சிட்டியே அப்படின்னு கேட்டதுக்கே இவ்வளோன்னா இதுதான். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு யாருக்கு ஏகப்பட்டது. ஒரு செக்ஷன் போடும்போது அதுக்கு சப்செக்ஷன் கொஞ்சம் போடுவாங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பெயில் கிடைக்காமல் இருக்கும். நீங்கள் போயிட்டு நிரூபிச்சிங்க. எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே போடுற செக்ஷனை நீங்கள் தானே கோர்ட்டில் போய் நிரூபிக்கணும். நான் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்றதுலாம் அவங்களும் வந்து சாட்சியெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. அது அப்போ எல்லா செலவு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான். இதுக்கு தான் வந்து நீங்கள் பொதுமக்கள்லாம் யோசிக்கிறது. ஆனால் அதெல்லாம் மீறி கிளாம்பாக்கத்தில் பெரிய போராட்டம் நடந்ததா? நீங்கள் ஊருக்கு போகிறதுன்னு கிளம்பி போகிறீங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவு, சனிக்கிழமை ஈவினிங்கே பர்மிஷன் வாங்கிடுறீங்க, நான் திங்கக்கிழமை காலைல வந்துடுவேன் சார்ன்ட்டு போகிறீங்க.
இங்கேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கே 2 ஹவர். அங்கே போனால் பஸ்ஸுக்கு நைட்டு 3 மணி ஆகிடுது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3 மணி ஆகிடுதா? அதுக்கப்புறம் நீங்கள் பஸ் ஏறி ஊருக்கு போய் அப்படி சும்மா லைட்டாக ஹாய் அம்மா எப்படிம்மா இருக்க, நான் கிளம்புறேம்மான்ட்டு கிளம்பியா வர்றது? எவ்வளோ வயிறு எரியும். இந்த மாதிரி வயிற்றுச்சல் சேர்ந்தவங்க தான் நல்லா போய் மறியலும். அதை வந்து அமைச்சர் வதந்தின்றாரு. நாள் நடந்தால் ரைட்டு வதந்தி, ஆம்னி பஸ்ஸுக்கு ஆள் சேர்க்கறதுக்காக பண்ண வதந்தியம். 2வது நாள் நடந்ததில்ல. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வருது, இவங்க வாயை அடைச்சா இது பண்ணலாம். அதுக்கு தான் அந்த வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு.